மாவு அரைச்சி முடிச்சாச்சுங்க. வெந்தயம், உளுத்தம்பருப்பு, அரிசி மாவு இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு இப்போ நான் கலக்கிறேங்க. கை போட்டு நல்லா சுத்தமாக கலக்கணுங்க. உப்பு போட்டுக்கணும், கல் உப்பு போடணும். கொஞ்சோண்டு தண்ணி பத்தலைன்னா தண்ணி கிரைண்டர் கழுவின தண்ணி இருக்கும், அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது பொங்கி வழிஞ்சிடும்னு சொல்லி 2 பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரம், இதில் பாதியும் அதில் பாதியும் நான் மாற்றுவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். கொஞ்சமாக தான் உளுந்து போட்டோம், கொஞ்சமாக தான் வெந்தயமும் போட்டோம். அரிசி மாவே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு உளுந்து மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ உபரி கொடுத்துருக்கு பாருங்கள் உளுந்து மாவு. இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடணுங்க. கையில் போட்டு நல்லா கலக்கணும். கல் உப்பு போட்டதுனால அங்கங்கே தேங்கி நின்றுடும். அது நல்லா கலக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா கலக்கி காலையில் எடுத்து பார்த்தோன்னா புசு புசுன்னு பொங்கி வந்துடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வெறும் உளுந்து மாவு தான் தெரியுதுங்க, அரிசி மாவே தெரியல பாருங்கள். ஆனால் அரிசி விட உளுந்து கம்மியாக தான் போட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.